ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கேட்க போறது நுனிப்புல் அப்படின்ற கதை. ஆபீஸ் லஞ்ச் ஹவர்ல ஜானகிராமன், ராமு, தினேஷ், யோகி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யோகியை பார்த்து ராமு சொல்றான், டே யோகி, ஏகாம்பரம் வீதியில இடது பக்கம் திரும்பினா வீடு என்னோடதுதான். முழங்கையால காலிங் பெல் அழுத்தினா போதும், நான் வந்து கதவை திறப்பேன். அது ஏன்டா முழங்கையால பெல் அழுத்தணும்? நீ என்ன பார்க்க வரும்போது வெறும் கையோட வரமாட்டல்ல, கையில நிறைய பொட்டலங்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு வருவல்ல, பெல் அடிக்க கஷ்டமா இருக்குமே, அதனாலதான் சொன்னேன். இவங்க அப்படி வழக்கடிச்சுக்கிறத பார்த்து சிரிச்சபடியே சாப்பிட்டு முடிச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்த ஜானகிராமன் கிட்ட பியூன் வந்து நின்னான். சார். என்ன பொண்ணுசாமி? உங்களுக்கு போன் சார். ஜானகிராமன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து முடிச்சு வச்சுட்டு டேபிள தள்ளிட்டு எழுந்தான். ஹெட் கிளார்க் டேபிளுக்கு போய் டெலிபோன் ரிசீவரை எடுத்து காதில் கொடுத்தான். ஹலோ, யாரு? மறுமுனையில சில வினாடிகள் தயக்கம். பிறகு மெலிதா ஒரு ஆண் குரல், அதுல பதட்டம். பேசுறது மிஸ்டர் ஜானகிராமன் தானே? எஸ். ஜானகிராமன், நான் உங்க தெருவுல குடியிருக்கிற ஆடிட்டர் ரங்கராஜன் பேசுறேன். ஓ, நீங்களா சார்? குட் ஆஃப்டர்நூன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. மறுமுனையில மறுபடியும் தயக்கம். பிறகு கரகரத்த குரல்ல ஆடிட்டர் பேசினார். ஜானகிராமன், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்றத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவி யசோதா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது கேஸ் வெடிச்சு உடல் கருகி இறந்துட்டாங்க. பதட்டத்தில் நடுங்கியபடி ஜானகிராமன் அலறிய அலறலில் ஒட்டுமொத்த ஆபீஸும் திரும்பி பார்த்தது. பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஜானகிராமன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. மறுமுனையில ஆடிட்டர் ரிசீவரை வைத்துவிட ஜானகிராமன் கையில் ரிசீவரோடு அப்படியே இரண்டாய் மடங்கி உட்கார்ந்து கதறினான். பிரம்ம பிடிச்ச மாதிரியே ஜானகிராமன் வீட்டை அடைஞ்சப்போ அந்த தெருவே அவன் வீட்டு வாசல்ல தான் கூடி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க அங்கேயும் இங்கேயும் அளந்து குறிச்சிட்டு இருந்தாங்க. வீடு முழுக்க எல்பிஜி கேஸ் வாசனை. யசோதா உடல் உருக்குலைந்த இரத்த கரையா ஒரு போர்வைக்குள்ள பார்சலா இருந்தா. ஜானகிராமன் தன்னோட முகத்திலையும் மார்பிளையும் பெருசா அடிச்சுக்கிட்டு அழ, உறவினர்களும் ஆபீஸ் நண்பர்களும் தான் தேத்தி பக்கத்து அறைக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த நிலைமையிலையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கையில பெரிய டைரியோடு ஜானகிராமனை நெருங்கி ஒரு ஸ்டூல இழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரு. மிஸ்டர் ஜானகிராமன், இது ஒரு எதிர்பாராத விபத்துன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் போலீஸுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, எங்க விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். ஜானகிராமன் தன் கையில் வைத்து இருந்த கர்ச்சிப்பால் அழுகையை அடக்க இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு வருஷமாச்சு? 2 வருஷம். காதல் கல்யாணமா? இல்ல. உங்க கல்யாணத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சா? இருந்துச்சு சார். யசோதாவோட தாய் மாமா எங்க கல்யாணத்துக்கு பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு மிரட்டினாரு. அப்புறம் நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதும் அடங்கிட்டாரு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? B1 போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறமா தாய்மாமனோட தொந்தரவு இருந்துச்சா? இல்ல. இது ஒரு கொலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல சார். இது ஒரு விபத்தாதான் இருக்கணும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், யசோதா கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. முதல்ல ஸ்டவ்ல தான் சமையல் பண்ணிட்டு இருந்தா. ஒரு 6 மாசமா தான் கேஸ் சிலிண்டர்ல சமைக்கிறா. சிலிண்டரை யூஸ் பண்றதுல யசோதாவுக்கு நிறைய தடுமாட்டம் இருந்துச்சு. சிலிண்டர்ல கேஸ் தீர்ந்து போனா வேற சிலிண்டரை மாத்தி அடுப்பை எரிய வைக்கிறதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போயிடுவா. அதே மாதிரி பல நேரங்கள்ல கேஸ உபயோகப்படுத்தவே மாட்டா. கேஸ் வாடை அடிச்சதும் ஓடி போய் க்ளோஸ் பண்ணிடுவா. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நான் எத்தனையோ டைம் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹெட் மாஸ்டர் மனைவியும் கூட வந்து வான் பண்ணி சத்தம் போட்டு போயிருக்காங்க. பேசிக்கொண்டே போன ஜானகிராமன் துக்கம் தாங்க முடியாம முகத்தை 2 கையாலையும் மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். யசோதாவோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்து போக ரெடி பண்ணிட்டு
ஜீப்ல சிகரெட் பிடிச்சபடி உட்கார்ந்து இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர். சார். என்ன விஜயகுமார், அக்கம் பக்கம் வீடுகள்ல விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஜானகிராமன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. யசோதாவும் ஜானகிராமனும் கடந்த 2 வருஷமா ரொம்ப அந்யோன்யமா இருந்திருக்காங்க. ஒரு நாள் கூட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா? அப்படின்னா ஜானகிராமன் மேல சந்தேகப்பட வேணாம்னு சொல்றீங்க? ஆமா சார். கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த தாய்மாமன் வேணா ஏதாவது பண்ணிருக்கலாம். மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்கொயரி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிடுங்க. யசோதாவோட காரியங்கள்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. துக்கம் விசாரிக்க வந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. காலையில 11 மணி இருக்கும். ஹால் சோபாவில கண்ணை மூடி படுத்திருந்தான் ஜானகிராமன். விழி ஓரங்கள்ல நீர்கோடுகள் காதுகளை நோக்கி இறங்கிட்டு இருந்துச்சு. மனசு மட்டும் புலம்பிட்டு இருந்துச்சு. யசோ, உடம்பு தீப்பற்றி எரிஞ்சப்ப எப்படிமா தாங்கிக்கிட்ட? போன மாசத்துல ஒரு நாள் அப்பளம் பொரிக்கும் போது ஒரு துளி கொதிக்கிற எண்ணெய் கை மேல பட்டதுக்கே துடிச்சு போய் ஒரு நாள் பூராவும் கைய உதறிக்கிட்டே இருந்தேடி. உடம்பு பூராவும் தீ முச்சப்ப எப்படிமா தாங்கிக்கிட்ட? ஜானகிராமனுக்கு அழுக தாங்கல. அந்த நேரம் வாசல்ல சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஜானகிராமன் எழுந்து துண்டால முகத்தை தொடச்சுக்கிட்டு வாசலை நோக்கி போனான். வழக்கமா வர்ற தபால்காரர் தான். வீட்டோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அவரும் மௌனமா நின்னாரு. சார், ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. அவர் நீட்டிய பாரத்துல கையெழுத்து போட்டு கடிதத்தை வாங்கி கொண்டு உள்ளே போன ஜானகிராமன், அது ஏதாவது இன்சூரன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அலட்சியமா பார்க்கும் போதே கண்கள் வியப்புக்கு உள்ளாயிற்று. இது யசோதாவோட கையெழுத்து இல்ல? மனசுக்குள்ள பதட்டம் தொத்திக்கிச்சு. கடகடன்னு கவரை பிரிச்சு உள்ள இருந்த கடிதத்தை எடுத்தான். ஒரு முழு பக்க வெள்ளத்தாள்ல யசோதாவோட கையெழுத்து. என்னுடைய அன்பான கணவருக்கு உங்கள் யசோதாவின் கடைசி வணக்கங்கள். நீங்க இந்த கடிதத்தை படிக்கிற நிமிஷம் என் போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு வச்சுட்டு பத்தியை கொளுத்தி வச்சிருப்பீங்க. நான் செத்து போக 1 மணி நேரம் இருக்கும் போது இதை எழுதுறேன். இந்த கடிதத்தை தபால் ஆபீஸ்ல போய் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் கேஸ் சிலிண்டரை வெடிக்க வச்சு நான் விபத்துல இறந்து போன மாதிரி ஏற்பாடு பண்ணணும். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு தானே அவமானம். சரி, நான் ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும்? விஷயத்துக்கு வரேன். கல்யாணமான இந்த 2 வருஷத்துல என்ன மாதிரி சந்தோஷமா இருந்தவங்க வேற யாருமே இல்ல. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கணவரா வர நான் நிச்சயமா கொடுத்துதான் வச்சிருக்கணும். போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் கூட பண்ணிருக்கணும். ஆனா எனக்கு மட்டும் சொந்தமான நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிரியான்ற பொண்ணுக்கும் சொந்தமானவர்னு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் தெரிய வந்துச்சு. நீங்க ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தப்ப உங்க பேருக்கு வந்த தபால ஆபீஸ் பியூன் பொன்னுசாமி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆமா, அது உங்க ஆபீஸ் அட்ரஸ்க்கு தான் வந்திருந்துச்சு. அது உங்க பழைய காதலி பிரியா எழுதின கடிதம். அந்த கடிதத்தை நான் பீரோல என்னோட பட்டு புடவைங்களுக்கு நடுவுல வச்சிருக்கேன். கடந்த 2 வருஷமா என் மனசுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க மட்டும்தான் கத்து கொடுத்துருக்கீங்க. எனக்கும் அதுவே பழகிருச்சு. என் கண்களுக்கு சிரிக்கிறது தவிர அழ தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்க அதை சொல்லி கொடுக்கல 2 வருஷமா. அதையும் நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே அக்னி பிரவேசம் செய்துறது நல்லது இல்லையா? என்னுடைய மரணம் உங்களை அதிர்ச்சி அடைய வச்சாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குன்ற நம்பிக்கையில நான் போறேன். இப்படிக்கு உங்கள் யசோதா. கடிதத்தை அதிர்ச்சியோடு படித்து முடித்த ஜானகிராமன் உள்ளே இருந்த பீரோவை நோக்கி வேக வேகமா போனான். பீரோவை திறந்து அடுக்கி வச்சிருந்த பட்டு புடவைங்களை கிளற கவர் ஒண்ணு பார்வைக்கு கிடைச்சது. அந்த கவருக்குள்ள இருக்கிற கடிதத்தை எடுத்து பரபரன்னு படிச்சு பார்க்கும்போதுதான் அந்த விபரீதம் மனசை சுட்டுச்சு. அது என்னன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை பார்த்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வேற வேலைக்கு போயிட்ட இன்னொரு ஜானகிராமனுக்கு வந்த கடிதம் அது. அந்த ஜானகிராமனுக்கு வந்த
கடிதத்துல இருந்த எழுத்துக்கள் இந்த ஜானகிராமனோட கண்ணீர் பட்டு அழிஞ்சுது. இவனோட வாழ்க்கைய மாதிரியே